இந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்தே கொரியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருப்பா. எல்லா பசங்களுமே தன்னுடைய ஆம்பிஷனை சொல்றாங்க. அவன் மட்டும் நான் கொரியா போகணும் அப்படின்றா. வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு பையனை லவ் பண்ணுவா. ஆனா அந்த பையன் பார்ல வேலை செஞ்சுட்டு இருப்பான். அதனால அவங்க அப்பாக்கு இவனை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. அதனால இவன் அவளை தனியாக கூட்டிட்டு போய் நான் அவனை கொரியா கூட்டிட்டு போயிட்டு நல்ல வேலை எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதனால இவளுமே கிளம்பிடுறா. அவனுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறா. எனக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவன் டைம் ஓட்டுறான். அந்த நேரத்தில் தான் அவளுக்கு ஒரு உண்மை தெரியுது. அவங்க அப்பா வந்து தன்னுடைய பொண்ணு லோன் காசு எடுத்துக்கா கொரியா போறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருப்பாரு. இவன் வாங்க வச்சுக்கிட்டு இவன் வேற ஃபிளைட்டுக்கு ஏறி போயிடுவான். சந்தோஷமா வரணும்னு நினைச்ச கொரியாக்கு இவ கடைசியில அழுதுட்டு தான் வரா. பார்ல உட்காந்து ஒரு நாள் சரக்கு அடிச்சிட்டு இருப்பா. அப்போ இந்த பையன் அந்த பொண்ணை லவ் டார்ச்சரால அடிச்சிட்டு இருப்பான். அதனால இவ போயிட்டு அவனை தவடையில அடிச்சிருவா. அதனால அவ ஜெயிலுக்கு போயிடுவா. அப்போ இந்த பையன் தான் உண்மையான வீடியோ எடுத்துட்டு வந்து காட்டி அவளை காப்பாத்துவான். அப்போ இந்த பையன் அவளுக்கு ஒரு நல்ல வேலையுமே வாங்கி கொடுப்பான். தன்னுடைய அம்மாக்கு மெய்டா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை வாங்கி கொடுக்குறான். ஆனா அந்த பாட்டி உண்மையாவே உடம்பு சரியாம இருக்காது. அது சும்மா நடிச்சிட்டு இருக்கும். இந்த உண்மையை நீ தயவு செய்து வெளியே சொல்லாத, அப்புறம் நீ திருடி அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு பயமுத்துறாங்க. ஆனால் இவங்க நல்லா வெளியே போய் சுற்றுறாங்க. அவன் பையன் வர நேரத்தில் மட்டும் அவங்க திருப்பி பழைய மாதிரி வந்து அந்த பெட்லேயே படுத்துக்கிறாங்க. அப்போ தான் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஐடியா வருது. நம்ம ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஹோட்டலுமே ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா போகுது. அப்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா மியூசிக் வாசிக்கிறதால அதை எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுறாங்க. பார்த்துட்டு ஒரு கம்பெனி அவங்க எல்லாருமே கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்க கிட்ட காசே இருக்காது. என்னோட அப்பா கொடுக்க வச்ச அந்த காசு எல்லாத்தையுமே அவங்களுக்கு எடுத்து போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறா. நான் அந்த வீட்டில் இருக்கவங்க இவ திருடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பாக நினைக்கிறாங்க. இல்லை அந்த பாட்டி வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அந்த பாட்டி ஓவராக கத்துனதெல்லாம் அவங்களுக்கு மயக்கமாக வந்துடும். இவ ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க கிட்ட கெஞ்சி அந்த பாட்டியை போயிட்டு அவள் பார்க்குறா. அதுக்கப்புறம் அவங்க சேர்த்து வச்ச அந்த காசு எல்லாத்தையுமே கொடுக்குறா. அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இல்லை அவளுக்கு ஒரு நியூஸ் வருது. ஊரில் மழைலாம் சரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா போய் பார்க்குறா. ஆனால் அவங்க அம்மா அப்பா நல்லா தான் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இவளை பார்க்கறதுக்கு அவளோட ஊருக்கே வந்துருவாங்க. ஆனால் திருப்பி அவள் கொரியாக்கே போயிட்டு அங்கே போனதுக்கு அப்புறமா தான் அவளுக்கு தெரியுது அந்த பாட்டி இறந்துட்டாங்கன்னு.